சிவாஜி ஒரு சிறந்த நடிகரா? 2011 வேர்ல்ட் கப் சமயம்னு நினைக்கிறேன். 20s இருக்கிற ஒரு பையன்கிட்ட கிரிக்கெட் பற்றி பேசிகிட்டு இருந்தப்போ அவனுக்கு பிடிச்ச கிரிக்கெட்டர்ஸ் யாருன்னு சில பேர் சொல்லிட்டு இருந்தான். சச்சின் பேச்சு வந்தப்போ, சச்சின்லாம் அப்படின்னு அவன் இழுத்ததை பார்த்தா ஷாக்கிங்காக இருந்தது. சச்சின் அவுட் ஆனால் இந்தியாவே டிவி பார்க்குறத நிறுத்திட்டு போன ஒரு ஃபேஸில் இருந்து இது எப்படி இந்த மாதிரின்னு யோசிச்சா புரிஞ்சுது. அந்த பையனோட வயசு, அவன் வயசில் அவன் மேட்ச் பார்க்க ஆரம்பித்தப்போ சச்சின் வாஸ் இன் த கைண்ட் ஆஃப் ஈவினிங் ஆஃப் ஹிஸ் கேரியர், ரைட்? அதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணியிருக்காருன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போது சிவாஜின்னா இந்த ஜெனரேஷனுக்கு எப்படி இருக்கும்? சிவாஜி கணேசன்னா நடிப்புலக சக்கரவர்த்தி, நடிப்புக்கு இலக்கணம், டிக்ஷனரி, யூனிவர்சிட்டின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஜெனரேஷனுக்கு அவரை பற்றி என்ன தெரியும்? அந்த அளவு நடிப்பு திறமையோட ஒரு 20-25 வருஷமாக ஒரு பெரிய மாஸ் அப்பீலுடைய எம்ஜிஆர் கூட போட்டி போட்டுட்டு ஒரு ஸ்டாராகவும் இருந்தார்னா சர்ப்ரைசிங் இல்லை? ஓவர் ஆக்டிங்னு ஒத்த வார்த்தையில் அவர் கடந்து போகிறவங்க உண்டு. முதல்ல ஸ்க்ரீனில் அவர் யாரை பிரதிபலித்தார், எந்த மாதிரி பின்புலம் உள்ள மக்களை நமக்கு காட்டினார், அது முக்கியம். இப்போ வெஸ்ட்டில் எந்த படத்துலையாவது ஒரு இழவு வீட்டில் ஒப்பாரி வைக்கிற மாதிரி பார்த்துருக்கோமா? சவப்பெட்டியை சுற்றி எல்லாரும் ஏதோ தியான வகுப்பு மாதிரி அமைதியாக நின்று மௌனமாக அஞ்சலி செலுத்திட்டு போயிடுவாங்க. நம்ம ஊரில் சினிமாவில் இல்லை, நிஜத்துலேயும் அப்படி கிடையாது தானே. அப்புறம் என்ன மாதிரி கேரக்டர்ஸ் அவருக்கு பண்ண கிடைச்சிது? உணர்ச்சி வசப்படுற ரொம்பவும் எக்ஸ்ப்ரெசிவான கேரக்டர்ஸ். அதை எப்படி அண்டர்ப்ளே பண்ண முடியும்? இப்போது தேவமகனில் ஒரு ரோல் அந்த டைப் தான், தழும்பு இருக்கிற மகன். அதே சமயம் இன்னும் 2 ரோல்ஸ்லையும் அந்த சாயலே இருக்குது. அதில் அந்த அப்பா ரோல் ரொம்ப ரெஸ்ட்ரெயின்ட்டாக இருக்கும். அதை விட முக்கியமான இன்னொரு விஷயம், இப்போ ஒரு 30-40 வயசுக்கு கம்மியாக இருக்கிறவங்க அவரோட எந்த மாதிரியான படங்களை பார்க்க முடிஞ்சதுங்கிறது. கடைசி பல வருடங்களில் முதல் மரியாதை, தேவர் மகன் மாதிரி ஒரு சில படங்கள் தவிர பல படங்கள் அவருடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்றவே கிடையாது. இப்போ கமல்ஹாசன் என்ன மாதிரியான ஆக்டர்னு நமக்கு தெரியும். அவருடைய திறமையை பார்க்கணுன்னா நாயகன், மகாநதி, இந்தியன்னு பலது இருக்குது இல்லையா? அவரே நாயகனுக்கு முந்தின ஒரு சில வருஷங்களில் பார்த்தா அந்த ஒரு நிமிடம், எனக்குள் ஒருவன், மங்கம்மா சபதம், ஜப்பானில் கல்யாணராமன், காதல் பரிசு, பெயர் சொல்லும் பிள்ளை, நானும் ஒரு தொழிலாளி, இந்த மாதிரியான படங்கள். இந்த படங்களில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு எந்த அளவுக்கு ஸ்கோப் இருந்தது? கமல் படங்கள்னு சொல்லி இந்த மாதிரி படங்களை பார்த்து கமலோட நடிப்பை பற்றி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர்றது எப்படி சரியாக இருக்கும்? தேவர் மகன், மூன்றாம் பிறை, குணா, நாயகன், அவ்வை சண்முகி, இந்தியன்னு அது ஒரு தனி லிஸ்ட் இல்லையா? அது மாதிரி சிவாஜி கணேசன்ற அந்த மேமத் ஆக்டரை பார்க்கணுன்னா எந்த மாதிரியான படங்களை பார்க்கணும்? திஸ் இஸ் மை லிஸ்ட். அந்த நாள், உயர்ந்த மனிதன், தெய்வ மகன், கௌரவம், இந்த 3லையும் அவர் பண்ணியிருக்கிற அந்த அப்பா ரோல்ஸ். தில்லானா மோகனாம்பாள், கை கொடுத்த தெய்வம், படிக்காத மேதை, அப்புறம் கம்பீரமான போர்ட்ரயல்ஸுக்காக வீரபாண்டிய கட்டபொம்மன், தங்கப்பதக்கம். இன்னும் ஒரு கலர்ஃபுல்லான ப்ரெசன்டேஷனுக்கும் அந்த கிளைமேக்ஸ்க்காகவும் புதிய பறவை, முதல் மரியாதை, தேவர் மகன். வெறும் 5 நிமிஷம் தான் கையில் டைம் இருக்குன்னா சாந்தியில் அந்த யார் அந்த நிலவு பாட்டு பாருங்கள். பாய்.